ஜப்பான் ஸ்கூல்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? என்னன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே ஸ்கூல் கேண்டீன்ஸ்ல இருக்கவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. என்ன? ஆமாங்க, உண்மையாவே. ஜப்பான் ஏன் பேன் பண்ணாங்க தெரியுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எந்த சிப்ஸும் சுகரி ட்ரிங்க்ஸும் ப்ராசஸ்ட் மீல்ஸுமே ஜப்பான் ஸ்கூல்ஸ்ல இனிமே விற்கவே முடியாது. ஏன்னா ஜப்பான் as a country believes today's children's health, அதாவது இன்னைக்கு குழந்தையோட ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டா நாளைக்கு நம்ம நாட்டோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ டுடேஸ் கிட்ஸ் ஹெல்த் improves and determines the health of the future. ரொம்ப கரெக்ட் இல்லையா? ஸோ இது அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். அவங்க ஸ்கூல்ல எப்படி ஒரு கவுன்சிலர் இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே நியூட்ரிஷனிஸ்ட்டை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நியூட்ரிஷனிஸ்டோட வேலை ஸ்கூல் மீல்ஸ்ல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும், நிறைய ரைஸ் இருக்கணும், ஆக்சுவலி பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் அ வெரைட்டி, இட் ஷுட் ஹாவ் நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வந்து தேவ் கம்ப்ளீட்லி பேன் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸுங்க. அகேன் அண்ட் அகேன் நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைங்க அப்படி ஒரு என்வாயர்மெண்ட்ல வாழ்ந்தாங்க அப்படின்னா ஹெல்த்தியரா இருப்பாங்க, ஹாப்பியரா இருப்பாங்க. இதே மாதிரி சேஞ்ச் நம்ம நாட்டிலேயும் வரணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அவேர்னஸ்.